ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம சேனலில். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ தான், பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. குட்டி பாப்பாவுக்காக மீஷோ அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ப்ராடக்ட் ரிவ்யூ அப்புறம் வந்து ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். குட்டி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஃப்ராக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா போட்டதுமே வந்து குட்டி ஜஜ்ஜம்மா மாதிரியே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 147. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ராங் டிஃபெக்ட் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா ஆஃபர்ஸ்லாம், அதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் நான் வந்து 147 ருபீஸ்க்கு வந்து இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் சூப்பரான எலகண்ட்டான ஒரு ட்ரெஸ் தான் இது. அப்படியே அழகாக இருக்கும். அவளுக்கு போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தோட பிக்சர்ஸுமே வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது நல்ல ஒரு அந்த கண்ணு மூக்கு வாய் இதெல்லாமே வச்சுட்டு க்யூட்டாக இருந்தது குட்டிக்கு. பட் ஆனால் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே போட்டிருக்கலாம். சின்னதாக போட்டதால் இப்போவே வந்து சின்னதாகிடுச்சு. அது ஒன்று தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் போடும்போது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி என்ன பாப்பா சைஸ் இருக்காலோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் இருக்கிற மினி மவுஸ் ட்ரெஸ் தான். இதுவே வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருந்தேன். அப்போ பெருசாக இருந்தது, நான் இப்போ தான் போடுறேன். ஆனால் இப்போ கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட பிக்சருமே வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து நான் அப்போவே போட்டேன், கரெக்டாக இருந்தது. பட் ஆனால் இப்போ என்னால் போட முடியல. என்னென்னா ட்ரெஸ்ஸோட லென்த்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த கை மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது. அவளுக்கு வந்து பயங்கர டைட்டாக இருக்குது. நான் ஸ்லீவ் எடுத்துகிட்டு போட்டு பார்க்கணும். முடிஞ்சதுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைன்னா எதுவுமே வந்து அவ்வளோதான் வேஸ்ட். இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த 4 ட்ரெஸ்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் டெய்லி வியர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காம்போ தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஆரஞ்சு, பிங்க் அப்புறம் வந்து ப்ளூ கலர் 3 கலர் வர மாதிரியான ஒரு செட்டு தான். இப்போ வந்து 246, நான் ஆஃபரில் எடுக்கும்போது 224க்கு எடுத்தேன். இப்போ வந்து 204K வந்து கிடைக்குது. கண்டிப்பாக தாராளமாக இந்த காஸ்ட்டுக்கு இதை வாங்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் 3 பேண்டிஸோடையுமே வந்துடுது, எல்லாமே செட்டாக. ஸோ நம்ம பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகிறோன்னா கூட இதை அழகாக போட்டு கொண்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுலேருந்து வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, டான்ஸ் கேர்ள் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருந்தது. பிக்சர்ஸ்லாம் போட்டு குட்டி குட்டி ஹார்ட்டின்லாம் போட்டு இருந்தது. இது பர்ஃபெக்டாக கொஞ்சம் செஸ்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வளர்கிற குழந்தைங்க தானே, கம்ஃபர்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் போட போட எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து கிளாத் டைப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பிளாஸ்டிக் டைப்பர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதா காட்டியுமே வந்து இந்த கிளாத் டைப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சேஃப்டியும் கூட குழந்தைங்களுக்கு. இன்னொன்று நம்ம காஸ்ட் வைஸாகவும் வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு காட்டன் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். ரொம்பவே யோசித்து பார்த்து ரொம்பவே சர்ச் பண்ணி அப்புறம் தான் இந்த மைலோ பிராண்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இது வாங்கியிருந்தேன், 3 செட் அப்படியே காம்போ மாதிரி வாங்கியிருந்தேன். 3மே ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி இங்க் ப்ளூ கலரில் ட்விங்கிள் ஸ்டார்ஸ் போட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வரைக்குமே நல்லா நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து போட்டிருக்கும் போதே வந்து 300 வாஷ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம அதுக்கு மேலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற அந்த பேடு கூட வந்து நமக்கு போயிட்டா கூட நம்ம அது பேடு மட்டுமே தனியாக ஆன்லைனில் அதுவுமே கிடைக்குது. அதனால் அதையுமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உண்மையாக குவாலிட்டி வைஸ் சொல்லணுன்னா சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இந்த ப்ளூ கலர் மட்டும் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அந்த ட்விங்கிள் போட்டிருந்தது ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரியும், அடுத்து ரெட் கலர் செகண்ட் குவாலிட்டி மாதிரியும், இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து தேர்ட் குவாலிட்டி மாதிரியும் தான் இருந்தது. ஆனால் தேர்ட் குவாலிட்டியுமே வந்து நல்ல பர்ஃபெக்டாக நல்லா தான் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். ஓகே, ஓவரால் ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடி மோஷன் போனாலும் சரி, இல்லை யூரின் போனாலும் சரி, நமக்கு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் மோஷன் போயிட்டானா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் காய்ச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு இந்த மாதிரி கூட நான் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், க்ளீன் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் கண்டிப்பாக உங்களை திரும்பவும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.